வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாங்க இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இலங்கையில கொட்டிகாவத்தையில் உள்ள நாகசமுலன்னு சொல்லப்படும் ஒரு பிரதேசத்துல ஒரு வீடொன்றுல நடத்தப்பட்ட சுற்றி வளைப்புல பார்த்தோம்னு சொன்னா 800 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்கள் போலீசாரால மீட்கப்பட்டிருக்குது. இந்த 800 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்கள்ல கிட்டத்தட்ட 13.5 கிலோகிராம் ஹெரோயினும் 3.5 கிலோகிராம் ஐஸ் வகை போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்குது. இந்த போதைப் பொருட்கள் தொடர்பாக ஒரு 27 வயது இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. இது எங்க நடந்திருக்கு? இலங்கையில கொட்டிகாவத்து என்று சொல்லப்படும் ஒரு பிரதேசத்தில் நடந்திருக்குது. இப்ப நாளைய தினம் திங்கட்கிழமை பார்த்தோம்னு சொன்னா, ஏற்கனவே புத்தளத்துல உள்ள ஒரு சீமேந்து தொழிற்சாலையில எடுக்கப்பட்ட 500 கிலோகிராம் மதிப்பிலான ஹெரோயின் போதைப் பொருட்கள் நாளைய தினம் திங்கட்கிழமை அழிக்கப்பட இருக்குது. அது இவ்வளவு நாளா ஒரு கோர்ட்ஸ் கஸ்டடியில் இருந்திருக்குது. இப்ப அந்த போதைப் பொருட்களை திங்கட்கிழமை அதை போலீசார் அகற்ற போறாங்க, அதாவது அழிக்க போறாங்க. இப்ப இந்த செய்தியில எல்லாம் பார்க்க எங்களுக்கு என்ன விஷயம் தெரியும்னு சொன்னா, இலங்கைக்குள்ள அதிக அளவிலான போதைப் பொருட்கள் வருது. ஏற்கனவே 800 மில்லியன் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பிடிபட்டிருக்குது. இது தாண்டி 500 கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருட்கள் நாளைய தினம் அழிக்கப்பட இருக்குது. அப்ப இதெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நிறைய போதைப் பொருட்கள் இலங்கைக்குள்ள கொண்டு வரப்படுது. இப்ப பார்த்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இந்த போதைப் பொருட்கள் இலங்கைக்குள்ள எங்க இருந்து வருது, எப்படி வருது, எங்க அதிக அளவிலான விளைச்சல் நடக்குதுன்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்கு. இதை நாங்க பார்த்தோம்னு சொன்னா எங்க அதிக அளவிலான விளைச்சல், எங்க அதிக அளவிலான உற்பத்தி எல்லாம் நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வேற எங்கேயும் இல்லை, மியான்மர்ல தான் அதிக அளவிலான விளைச்சல் நடைபெறுகின்றது. அதிக அளவிலான விளைச்சல்னு சொல்றது இந்த ஹெரோயின் வகை போதைப் பொருட்களை இந்த மூலக்கூறான ஓபியம் என்று சொல்லப்படுகின்ற தாவரமானது எங்க அதிக அளவிலாக விளைச்சல் நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா மியான்மர்ல யுஎன்ஓடிசியோட ரிப்போர்ட்டின் படி, யுஎன்ஓடிசி என்று சொன்னா ஐக்கிய நாடுகளின் போதைப் பொருள் மற்றும் குற்ற அலுவலகம் அவங்களோட ரிப்போர்ட்டின் படி மியான்மர்ல 2024ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 45,200 ஹெக்டேர் பரப்புல இந்த சாகுபடி நடந்திருக்கு. அதாவது இந்த விளைச்சல் நடந்திருக்கு. எவ்வளவு? 45,200 ஹெக்டேர் பரப்பளவுல இந்த ஓபிஎம் விளைச்சல் நடந்திருக்கு. அப்ப இந்த 45,200 ஹெக்டேர் நிலப்பரப்புல விளைவிக்கப்பட்ட இந்த ஓபியத்தின் மூலம் எவ்வளவு ஹெரோயின் உற்பத்தி செஞ்சிருப்பாங்க, இத்தனை நாளுக்கு அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். யுஎன்ஓடிசி ரிப்போர்ட்டின் படி 2023ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 154 மெட்ரிக் டன் ஓபிஎம் ஆனது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. அப்ப அதுல பெருமதி எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 2.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர். 2.2 பில்லியன் அமெரிக்கன் டாலர்னு சொன்னா இலங்கை ரூபாப்படி எவ்வளவு வரும்னு சொல்லி நம்ம கல்குலேட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா பல ஆயிரம் கோடி ரூபாயான ஓபிஎம் ஆனது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. எங்க இருந்து? மியான்மர்ல இருந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. மியான்மர்ல 2024ஆம் ஆண்டு ரிப்போர்ட்டின் படி கிட்டத்தட்ட 45,200 ஹெக்டேர் பரப்பளவு இந்த ஓபிஎம் ஆனது விளைச்சல் செய்யப்படுது. அப்ப நாங்க பார்த்தோம்னு சொன்னா அந்த மியான்மர்ல உற்பத்தி செய்யப்படுகின்ற ஹெரோயின் அளவில் இலங்கைக்கு எத்தனை விதமான போதைப் பொருட்கள் வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த தகவல் தான் உங்களோட பகிர்ந்து நினைச்சிருந்தேன். இந்த விட தொடர்பான மேலதிகமான தகவல் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் அதை சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனை பதிவு செய்யுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.